ரொம்ப இழிவுபடுத்தி பேசுவேன். அப்போ நான் வந்து ஞானஸ்தானம் எடுக்கலை. அப்போ நான் வந்து கொஞ்சம் பண கஷ்டமாக இருந்தது. வீட்டில் வந்து ரொம்ப கஷ்டம். அப்போ நாங்கள் வந்து இது ஏன் உங்களுக்கு சொல்கிறேன்னா, ஏன்னா கர்த்தர் வந்து எங்களுக்கு செய்த ஒரு நன்மைகளை சொல்ல வந்திருக்கிறோம். இது நீங்கள் நினைக்கலாம், என்னப்பா இது வந்து இப்போ ஞாயிற்றுக்கிழமை டைமில் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் தூங்க வராமல் இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு. ஏன்னா நாங்கள் இந்த டைமில் வந்து நாங்கள் வெளியே போயிருக்கலாம், இல்லை பீச்சுக்கு போயிருக்கலாம், பார்க்கு போயிருக்கலாம், இல்லை வீட்டில் ரெஸ்ட் எடுத்துன்னு இருக்கலாம். இது ஏன் உங்களுக்கு வந்து இங்கே நாங்கள் வந்து சொல்கிறோன்னா, ஏன்னா கர்த்தர் வந்து எங்களுக்கு செய்த அற்புதங்களை நாங்கள் பெற்ற இன்பம் நீங்களும் பெறணும். அதுக்காக தான் நாங்கள் இங்கே சொல்ல வந்திருக்கிறோம். ஏன்னா இப்போ நான் இது ஏன் சொல்கிறேன்னா, ஏன்னா கர்த்தர் வந்து ஒரு பெரிய அதிசயங்களை செய்கிறார். ஏன்னா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்து நான் ரொம்ப கஷ்டமாக இருந்தது, ஃபேமிலி கஷ்டம். அப்போ வந்து எங்கள் அப்பா வந்து ரசிக்கப்படல, ரொம்ப குடிப்பார், ரொம்ப ஒரு வீட்டில் ரொம்ப பிரச்சனையாக இருந்தது. அப்போ வந்து ஒரு சந்தோஷமாகவே இல்லை. அப்போ வந்து நாங்கள் வந்து இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு நினச்சின்னே இருந்தோம். அப்போ வந்து எங்கள் சாப்பாட்டுக்கும் வழி இல்லை, ரொம்ப பணம் இதுவாக இருந்தது. இப்போ நாங்கள் வெறும் தண்ணி தான் குடிச்சிட்டு வந்து பார்த்துக்கோம். அப்போது வீட்டில் ஒன்றுமே இருக்காது. இது இப்போ வந்து ஏன் சொல்கிறேன்னா, இப்போ நாங்கள் இருக்கிற வீடு வந்து சொந்த வீடு தான். ஆனால் இது வந்து கர்த்தர் வந்து பெரிய அதிசயங்களை செய்கிறவர். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து நான் ஒரு எலக்ட்ரிஷியன் வேலைக்காக போயிருந்தேன், ஏசி ஒர்க்குக்காக. அப்போ வந்து மேலே ஏறி நின்று ஏசி ஒர்க்கு செஞ்சுருக்கும் போது ஒரு பெரிய ஷாக் ஒன்று அடிச்சுது. ஏன்னா இப்போ இது வந்து சொல்கிறேன்னா, கர்த்தர் வந்து எனக்கு பெரிய வந்து இப்போ நான் நின்று இங்கே சாட்சி சொல்கிறேன்னா, கர்த்தர் வந்து என்னை 5 தடவை காப்பாற்றிக்கிறாரு. ஏன்னா முதல் டைம் வந்து சாக்கடைச்சி கீழே விழுந்தேன். அது பெரிய ஷாக். அது யாராலுமே அது வேறு ஒருத்தராக இருந்தால் நான் பொழைச்சிருக்க கூட மாட்டாங்க. அது ஒன்றும் இல்லாத இப்போ 2வது தடவை வந்து நான் ரோட்டில் வண்டியில் போயிட்டுருக்கும் போது ஒரு கீழே ஆக்சிடெண்ட்டாக கீழே விழுந்து ஒரே ரத்தம் பெரிய பின்னாடி வந்து ஒரு லாரி வந்தது. ஆனால் நான் இங்கே வந்து நின்று இங்கே சாட்சி சொல்கிறேன்னு நினச்சே பார்க்கல. கர்த்தரை வந்து என்னை காப்பாற்றிருக்கிறாரு. அப்புறமா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு ஆஸ்பத்திரிக்கு போனோம். ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு செக் பண்ணி பார்த்தாங்க. டாக்டர் சொன்னாங்க, என்னப்பா இது உடம்பு ஃபுல்லாக ஒரே இதுவாக இருக்குது, என்னப்பா ஒரே உள்ளுக்குள்ளே ரொம்ப இதுவாக இருக்குப்பா, ரொம்ப ஒரே கட்டியாக இருக்குப்பா, என்னப்பா அப்படின்னாரு. அப்போ வந்து டாக்டர் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு, நீங்கள் அது காசு கொடுத்து நீங்கள் இது பண்ணாலும் குணப்படுத்தவே முடியாது, அது பெரிய கேன்சர் எடுத்துன்னு போய் விட்டுரும் அப்படி சொன்னாங்க. ஆனால் டாக்டர்லாம் ஒரு பெரிய டாக்டர் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் தான் கடவுள், ஏசப்பா. அவங்க நம்புங்க. இது ஏன் உங்களுக்கு சொல்கிறேன்னா, ஏன்னா வந்து ஊழியக்காரங்க வந்து ஜபிச்சாங்க. இப்போ நான் இங்கே வந்து நின்று சாட்சி சொல்கிறேன். ஏன்னா எல்லாருமே ஒரு சாட்சி, எல்லாரும் ஒரு பாவத்திலேருந்து மீண்டு வந்திருக்கிறவங்க. ஏன்னா கர்த்தரை நம்புங்க. கர்த்தர் பெரிய அதிசயங்களை செய்வார். இது ஏன்னா மனுஷரை நம்புறவரை கர்த்தரை நம்புங்க. ஏன்னா நீங்கள் அவங்கக்கிட்ட போகலாம், அண்ணன்கிட்ட போகலாம், தம்பிக்கிட்ட போகலாம், யாருக்கிட்ட வேணால் நீங்கள் போகலாம். ஆனால் அவங்களாம் பணம் இருந்தால் தான் உங்களெல்லாம் மதிப்பாங்க. இதை ஏன் உங்களுக்கு சொல்கிறேன்னா, ஏன்னா நீங்கள் அண்ணன் தம்பிங்க யாருக்கிட்ட போனாலும் அவங்க பணம் இருந்தால் நல்லா பேசுவாங்க. இப்போ நீங்கள் பணம் இல்லையா, அவங்க ரொம்ப ஏளனமாக பேசுவாங்க. இது நீங்கள் கர்த்தரை நம்புங்க, ஏசப்பாவை நம்புங்க. கர்த்தர் தான் பெரிய அதிசயங்களை செய்வார். ஏன்னா இங்கே இருக்கிற எல்லாருமே ஒரு சாட்சி, எல்லாரும் பாவத்திலேருந்து மீண்டு வந்திருக்கிறவங்க. நீங்கள் கர்த்தரை நம்புங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.